Hello my dear students, very fine good evening to you. Welcome to the Biology Academy Tamil channel. நான் பாரதி ராஜா, உயிரியல் ஆசிரியர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெட்டரி சயின்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற வகையில் இன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நம்ம வெட்டரி சயின்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் இன்னைக்கு தினத்தந்தி பேப்பரில் வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ரெண்டையும் தான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் BVSc Bachelor of Veterinary Science and Animal Husbandry and BTech Food Technology, Poultry Technology and Dairy Technology கான நோட்டிஃபிகேஷன் ஜூன் 2024 ஆரம்பிச்சு ஜூலை 2024 முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு அஃபிஷியலா தினத்தந்தி பேப்பர்ல ஜூன் 3 அன்னைக்கு நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் அண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் எந்த டேட்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 2024 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. அண்டு எது வரைக்கும் அப்படின்னா செப்டம்பர் 24 வரைக்கும் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும். 2024-2025 அகாடமிக் இயருக்கான BVSc அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜிக்கான காலேஜ் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா அக்டோபர் 2024 அப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. இதே தகவலை தமிழ்லையும் கொடுத்துருக்குறாங்க. சேர்க்கை அறிவிப்பு, இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பித்தல், தரவரிசை பட்டியல் வெளியீடு மற்றும் கலந்தாய்வு, கல்லீரல் திறப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த தகவலை யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சேர்மன் அட்மிஷன் கமிட்டி UG அண்டர் கிராஜுவேட் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி மாதவரம் மில்க் காலனி சென்னை. இவங்க கொடுத்த நோட்டிபிகேஷன் தான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இதை தவிர அபிஷியலா நமக்கு 3ஆம் தேதி தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு தினத்தந்தியில கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். 1/6/2024 தினத்தந்தியில 5ஆம் பக்கத்துல வந்த ஒரு செய்தி, கால்நடை மருத்துவ படிப்புக்கு 3ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். அப்போ 3ல இருந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சென்னை ஜூன் 1 கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் சென்னை, நாமக்கல், நெல்லை, ஒரத்தநாடு, சேலம் உட்பட 7 இடங்களில் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இதில் 5½ ஆண்டுகள் கொண்ட கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு உள்ளது. அதேபோல் சென்னை கொடுவள்ளியில் உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரியும், ஓசூர் மத்திரிக்கிரியில் கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியும் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரிகளில் உணவு, பால்வளம், கோழி இன, பிடெக் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகள் உள்ளன. இந்நிலையில் BVSc அனிமல் ஹஸ்பண்டரி மற்றும் பிடெக் படிப்புகளுக்கான 2024-2025 ஆண்டு மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு வருகிற 3ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்கி 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஜூன் 3ஆம் தேதி தொடங்கி ஜூன் 21 வரை உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பனா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விருப்பமுள்ள மாணவர்கள் ADMங்கிறது அட்மிஷன் tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு படிப்பிற்கு விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வருகிற ஆகஸ்ட் மாதமும் கலந்தாய்வு செப்டம்பர் மாதமும் நடைபெறும் என்று கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. மேலும் அக்டோபர் மாதம் கல்லூரி திறக்கப்படும் என்றும் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. உங்களுக்கு இந்த நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ். என்ன காரணம்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க, எத்தனாம் தேதி நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது கால்நடை மருத்துவ படிப்பிற்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் வர்ற 3ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னால நீங்க ஒரு சில விஷயங்களை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது என்னென்ன விஷயம்னு சொல்றேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. BVSc அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி கோர்ஸுக்கு SC, SCA, ST கேண்டிடேட்டை 350 ரூபா அப்ளிகேஷன் சார்ஜ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதர் கம்யூனிட்டி 700 ரூபாய் அப்ளிகேஷன் சார்ஜ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆன்லைன்ல தான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். பிடெக் கோர்சஸ் ஃபுட் டெக்னாலஜியோ, பவுல்ட்ரி டெக்னாலஜியோ அல்லது டெய்ரி டெக்னாலஜியோ நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா SC, SCA, ST கேண்டிடேட்ஸ் 600 ரூபாய் ஆன்லைன் அப்ளிகேஷன் சார்ஜும், அதர் கம்யூனிட்டிஸ் 1200 ரூபாய் அப்ளிகேஷன் சார்ஜும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட ஏஜ் லிமிட்
31 டிசம்பர் 2024 அன்னைக்கு உங்களுக்கு 17 வயசு முடிஞ்சிருக்கணும். 21 வயசை தாண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட் அண்ட் பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் அவங்களுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சேம் ஏஜ் லிமிட் வந்து பிடெக் எடுக்க போற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பொருந்தும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நீங்க என்ன குரூப் படிச்சீங்கன்னா இந்த டானுவாஸ்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் ஹையர் செகண்டரி கோர்ஸ், பயாலஜி ஒரு சப்ஜெக்டா எடுத்திருக்கணும், அப்படி இல்லைன்னா பாட்டனி ஜுவாலஜி ஒரு சப்ஜெக்டா எடுத்திருக்கணும். அதோட சேர்த்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்க ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இந்த பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இதோட சேர்த்து அந்த பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட அக்ரிகேஷன் அல்லது பாட்டனி ஜுவாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட அக்ரிகேட்டட் டோட்டல் வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு 70% மினிமம் இருக்கணும். பிசி முஸ்லீம் கேண்டிடேட்டுக்கு 65% இருக்கணும். எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட்டுக்கு மினிமம் 60% இருக்கணும். 33% வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிடெக் ஃபுட் டெக்னாலஜி நீங்க சேரணும் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கணும். ஓகே, நீங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னால உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், பேரண்ட் ரெண்டையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு அல்லது சிபிஎஸ்சி படிச்சிருந்தீங்கன்னா சிபிஎஸ்சி மார்க் ஷீட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. 11th மார்க் ஷீட் கேண்டிடேட்ஸ் 2024 எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் 11th மார்க் ஷீட்டு வச்சுக்கோங்க. டிசி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்க அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். அதை தவிர உங்களோட ஆதார் ஐடி பிளஸ் உங்களோட அட்ரஸை தெளிவாக கையில் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு ஃபோன் நம்பர், ஒரு இமெயில் ஐடி, இதை மாற்றவே மாற்றாதீங்க. ஒரு பெர்மனன்ட் ஃபோன் நம்பரும் ஒரு இமெயில் ஐடியும் நீங்க கையில் வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கறதுனால உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஒன்றும் ஃபோன் வழியாவோ அல்லது இமெயில் ஐடி வழியாவோ வரும். ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பெர்மனண்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. டானுவாஸுக்கான மொத்த இடங்கள் எத்தனை, எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, இதோட 2021-22 கட் ஆஃப் என்ன, 2023 கட் ஆஃப் எதில் முடிஞ்சிச்சு, 2024 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், இது எல்லாமே தனித்தனி வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால அவசியம் பாருங்க. உங்களோட கட் ஆஃப்க்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு அந்த காலேஜை சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்தா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்டது மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ மறக்காம இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.